மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் கடைசி நிமிடங்கள். 1960 டைம்ல எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், என்டிஆர், நாகேஸ்வர ராவ்னு ஜாம்பவான்களோட பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்ச பெருமை பழம்பெரும் நடிகை சரோஜா தேவிக்கு உண்டு. அவ்வளவு ஏன், அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே கடுப்பேத்தின கதையெல்லாம் கூட உண்டு. இப்ப இருக்கிற நடிகைகள் மாதிரி டப்பிங் வாய்ஸ்ல இல்லாம சொந்த குரல்ல எந்த மொழியாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னதை சொல்லுமாம் கிழிப்பிள்ளை மாதிரி பேசி நடிச்சவங்க தான் சரோஜா தேவி. இதனாலேயே அவங்கள ரசிகர்கள் கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதின்னு அடைமொழி வச்சு அழைச்சாங்க. இவங்க கால் ஷீட் கிடைச்சாதான் படத்துல சைன் பண்ணுவேன்னு அடம் பிடிச்ச ஹீரோக்களும் உண்டு. 87 வயசான அவங்க கடைசியா 2009ல ரிலீஸ் ஆன ஆதவன் படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க. அதுலயும் அவங்களோட நடிப்பு ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இந்த நிலையில வயது மூப்பு காரணமா சினிமாவில இருந்து விலகின அவங்க பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதியில இருக்கிற தன்னோட வீட்ல கடைசி காலத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவிலையும் தலை காட்டாம இருந்தாங்க. வயது மூப்பு மற்றும் ஒரு சில உடல்நல குறைவு காரணமா திடீர்னு உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ரொம்ப பிரிஸ்கா துருதுருன்னு இருந்த பழம்பெரும் நடிகை தன்னோட கடைசி நிமிஷத்துல என்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு கண்ணீரோட அஞ்சலி செலுத்துறாங்க திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள்.